மிதுஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சைப்புளி ரசம் வந்து எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பச்சரிசி சாதத்தை கூட இந்த பச்சைப்புளி ரசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பச்சரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு நம்ம பச்சரிசி சாதம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சிலர்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றப்போ இந்த பச்சைப்புளி ரசம் வந்து சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. நான் வந்து பச்சரிசி சாதத்து கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். இப்போ சாப்பாடும் வந்து போட்டு வச்சாச்சுங்க. ஓரளவுக்கு வந்து வெந்துடுச்சு. நம்ம புளி வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. பச்சைப்புளி ரசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நமக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து புளி வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து சீரகம், 1/2 ஸ்பூனுக்கு வந்து மிளகு வந்து எடுத்திருக்கேன். 4-5 பூண்டு எடுத்துக்கலாங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை தழை வந்து எடுத்துருக்கேங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து நான் முடிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க பச்சைப்புளி ரசத்துக்கு தேவையான பொருள்லாம். புளி வந்து நல்லாவே ஊறிடுச்சு. கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கரைச்சிட்டு புளி வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பச்சரிசி சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சாதத்து கூட வேறு எந்த சைடிஷ்மே தேவையில்லைங்க. பச்சைப்புளி ரசம் இருந்தாவே போதும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா காரசாரமாக பச்சைப்புளி ரசத்தை வந்து சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. புளியும் வந்து கரைச்சி எடுத்து வச்சாச்சு. 5 மினிட்ஸில் குயிக்காக வந்து இந்த பச்சைப்புளி ரசம் வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து சீரகமும் மிளகும் வந்து இடித்து எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக வந்து இடிச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா வந்து வெள்ளை பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா இடிச்சுக்கலாம். மிளகாயும் கறிவேப்பிலை தலையும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து இடிச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா இடிச்சாச்சு. இப்போ நம்ம அதை தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் வந்து நம்ம இடித்து எடுத்துக்கலாங்க. வெங்காயமும் இடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் இடித்து வச்சுருந்த எல்லாமே சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த மல்லி இலையும் வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா கையில் வந்து கரைச்சி விட்டுக்கலாங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கரைச்சி விட்டுட்டா பச்சைப்புளி ரசம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். பச்சரிசி கூட தான் வச்சு சாப்பிட்ணுன்ட்டு இல்லைங்க. வேறு எந்த ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சைடிஷாக வந்து அப்பளம், வேறு ஏதாவது பொரியல் கூட வச்சு சாப்பிட்டோம்னாலும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட்றப்போ வந்து இந்த பச்சைப்புளி ரசம் வந்து எடுத்துக்குவாங்க. சாப்பாடு வந்து இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நமக்கு பிடிச்ச சைடிஷ் கூட இந்த ரசத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிதுஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.